ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை ஆவலுடன் கேட்பதற்கு எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் செய்தியினுடைய தலைப்பு, இன்றைக்கே அற்புதம். என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே தம்மிடத்தில் வந்த யாவருக்கும் அற்புதம் செய்தார். இயேசு கிறிஸ்து ஜாதி, மதம், இனம் வேறுபாடு இன்றி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி வேறுபாடு இன்றி எல்லோரையும் நேசிக்கிற கடவுள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்காகவே, ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்காக அற்புதம் செய்ய இயேசு கிறிஸ்து வரவில்லை. முழு உலகத்தின் ரட்சிப்புக்காகவும் முழு உலகத்திற்கும் தம்மிடத்தில் வருகிற யாவருக்கும் அற்புத அடையாளங்களை செய்து தேவனுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவதற்காகவே இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட இன்றைக்கே அற்புதம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி கூப்பிட்டார்களோ, யாரெல்லாம் அவருடைய வஸ்திரத்தை தொட்டார்களோ, யாரெல்லாம் அவருடைய நிழல் பட்டதோ, யார் மேலாம் அவருடைய நிழல் பட்டதோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கலாம். இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்து யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அப்பொழுதே அற்புதம் நடந்தது. வேதத்தில் யார் இயேசப்பா கிட்ட வந்த யாரையும் உனக்கு இந்த நாளிலே நடக்கும், அடுத்த மாதம் நடக்கும், 20 நாள்ல நடக்கும், 10 நாள்ல அற்புதம் நடக்கும் சொல்லல. வந்த எல்லோரையும் அப்பொழுதே சுகமாக்கினார். இந்த செய்தியுடைய தலைப்பும் அதுதான், இன்றைக்கே அற்புதம். ஹல்லேலூயா. இன்றைக்கே அற்புதம் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் செய்தியை கேட்க போகிறோம். வாசிக்கலாம் வேத பகுதி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் ஸ்வஸ்தமாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரிடத்துல இயேசப்பா கிட்ட அஸ்தமான பொழுது அநேக பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களும் ஆண்டவரிடத்துல இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த அத்தனை பேரும் அந்த நேரமே சுகமானார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போவாது. இன்றைக்கும் அவர் வல்லமை மாறாதது. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் வேதனையோடு, கண்ணீரோடு, போராட்டத்தோடு யாரெல்லாம் அவரை நோக்கி உத்தம இருதயத்தோடு தன்னை தாழ்த்தி அற்புதத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் முழுவதுமே அற்புதத்தின் அதிகாரமாய் இருக்கிறது. ஏனென்றால் 5 அற்புதங்கள் நடக்கிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நீங்க 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாஸ்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 5 அற்புதங்கள் நடக்குது. முதல் அற்புதம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3ஆம் வசனம், குஷ்டரோகி சுகமாகிறார். 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா 8:3, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். முதல் அற்புதம் பாருங்க, இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் முதல்ல ஒரு குஷ்டரோகி சுகமாகிறான். 2வது பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி சுகமாகிறான். 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகமாகிறான். மத்தேயு 8:13 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகமாகிறான். 3வது ஒரு அற்புதம் பார்த்தீங்கன்னா பேதுருவுடைய மாமி சுகமாகிறாள். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 14-15 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுருடைய மாமி சுகமாகிறாள். 4வது ஒரு அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் பார்த்தீங்கன்னா காற்றும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு. மத்தேயு 8:26 சொல்றாரு, காற்று கடலையும் பார்த்து அதற்றார். அங்க ஒரு அற்புதம் செய்கிறார். சீஷர்களுக்கு நாங்கள் எல்லாம் அமிழ்ந்து போகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி பெரும் கொந்தளிப்பு, காற்று கொந்தளிப்பு, கடல் கொந்தளிப்பு வரும்பொழுது சீசர்கள் எல்லோரும் பயந்து கொண்டு இருக்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்ப எழும்பி அவர் காற்றையும் கடலையும் இறையாது என்று சொல்லி அமைதலாயிரு என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்கிறார். அதோடு மாத்திரமல்ல 5வது ஒரு அற்புதம் செய்கிறார். அங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28-34 வரை நீங்க வாசித்து பார்த்து என்று சொன்னால் கல்லறையில் இருந்து 2 பிசாசு பிடித்தவர்கள் வருகிறார்கள். அவர்களை இயேசு
அவர்களுக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். இந்த வாசிக்கப்பட்ட இந்த 8ஆம் அதிகாரத்தில் சொன்ன அந்த வசனங்களிலே 5 அற்புதங்கள் இந்த 8ஆம் அதிகாரத்துக்குள்ள மத்திய 8ஆம் அதிகாரத்திலே மாத்திரம் அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்பொழுதே அற்புதம் நடக்கிறது. நாம் துவங்கினோம் இல்லையா? மத்திய 8ஆம் அதிகாரத்தில் அந்த 16வது வசனம், அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், பிசாசை துரத்தினார், வியாதியஸ்தை சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமி வந்தது மிக மிக முக்கியமான நோக்கம். மனுஷன் மேல் இருக்கிற நிந்தை, அவமானம், பாடு, வியாதி, கஷ்டம், தரித்திரம், போராட்டம் எல்லாவற்றையும் எடுத்து அவனை சுக வாழ்வுக்காக, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதனால தான் அவர்கிட்ட வந்த வியாதிஸ்தர் எல்லாம் சுகமாக்கப்பட்டாங்க. பிசாசினால் கட்டப்பட்டவங்க எல்லாம் விடுதலையாக்கப்பட்டாங்க. எல்லா இடத்திலும் பார்த்து 100க்கு அதிபதிக்கு அங்கே 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகமாகிறதுக்கு தம்முடைய வார்த்தையினால் அவர் சுகப்படுத்துகிறார். ஏசாமி சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வந்து சுகப்படுத்துறேன்னு சொல்றாரு. 100க்கு அதிபதி சொல்றான், வேணாம் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், என் வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது, நான் பாத்திரவான் கிடையாது, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை மாற்ற சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னார். அல்லேலூயா. அருமையானவர்களே, அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு சொன்னார், போகலாம், உன் வேலைக்காரன் சுகமானான் என்று. இயேசு கிறிஸ்து எந்த நேரம் சொன்னாரோ அந்த நேரத்தில் அவன் வேலைக்காரன் சுகமாய் இருந்தான். அல்லேலூயா. அருமையானவர்களே, அதை போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இப்பொழுதே உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்னைக்கு கேட்கலாம், எத்தனை வருஷம் வேணாலும் இந்த செய்தி நீங்க கேட்கலாம். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தையை உடைய வாழ்க்கையில நீ கேட்கும் போது உனக்கு அற்புதம் நடக்கும். அதிகாலையில் வேதத்தை தியானிக்கும் போது உனக்கு அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் வாழ்வழிக்க ஜீவ வார்த்தை கேட்கும் போதெல்லாம் உனக்கு அற்புதம் நடக்கும். இந்த ஆண்டு முழுவதும் அற்புதத்தின் ஆண்டுதான். வழியெல்லாம் அற்புதம் தான், பாதையெல்லாம் அற்புதம் தான். வாழ்நாள் முழுக்க அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நீ சுகமாக வேண்டும் என்று சொல்லி, நீ இந்த பூமியில ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீ சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, உங்கள் நல்வாழ்வு சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த ஆண்டு இறுதியில நீ அற்புத சாட்சியை சொல்ல போகிற வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதம், இத்தனை ஆண்டு நடக்காத அற்புதம்லாம் இந்த ஜெப வேளை உனக்கு நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து, ஏனென்றால் அவருடைய அன்பு மாறாது, அவருடைய வல்லமை குறைந்து போகாத வல்லமை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆமா, நல்ல பரிகாரி இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். இலவசமான பரிகாரி, இலவசமான பரம வைத்தியர், சுகம் கொடுக்கிற ஒரே தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பட்சபாதம் இல்லாதவர், பரிதானமாகாத அன்புள்ள தெய்வம், நிபந்தனையற்ற அன்பு மனுக்குலத்தின் மேல் வைத்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். உங்களுக்கு இந்த அற்புதம்லாம் சாதாரணமான காரியம். நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை செய்து வாழ வைப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தினாரா, வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தினாரா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை, ஒருவேளை இயேசு பற்றி அறியாதவர்கள் இன்னைக்கு கேட்கலாம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஆண்டவரை பற்றி அறியாத அநேகர் ஒவ்வொரு நாள் இந்த வாழ்வழிக்கு ஜீவ வார்த்தையை கேட்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய செய்தியெல்லாம் தகவலை கேட்கும் பொழுது நான் கர்த்தரை மகிமைப்படுத்தேன். உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும். அநேக விசுவாச மக்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ ஊழியர்கள் அநேக சில ஒரு பிஷப்பையா கூட போன் பண்ணி சொன்னாங்க, ஐயா உங்களுடைய செய்தி ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக போதித்துக் கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஒவ்வொரு நாள் அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது கடந்து வரும்போது நீங்க விசுவாசிங்க, இன்றைக்கு அற்புதம் நடக்கும். மத்திய 8ஆம் அதிகாரத்துல 5 அற்புதம், அந்த ஒரே அதிகாரத்துல 5 அற்புதங்கள் நடந்தது. அவரிடத்துல வந்த யாவரும் தம்முடைய வார்த்தையினால பிசாசை துரத்தினார், வியாதியை சுகப்படுத்தினார். இன்றைக்கு அந்த அற்புதம் மாறாததா இருக்கிறது. பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்து 41ல பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அற்புதங்கள் நடக்க போகிறது. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையுள்ள பிதாவே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அடியனோடு இணைந்து கேட்கிற தியானிக்கிற ஆண்டவரே, அருமையான தேவ ஜனங்களுக்காக, அன்பு தேவ ஊழியர்களுக்காக, ஆண்டவரை பற்றி அறியாத இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஒரு சிலர் ஆண்டவரே அப்பாவை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கலாம். கரங்களை உயர்த்தி, எனக்கு அற்புதம் நடக்காதா, என் வலி வேதனை நீங்காதா, ஓ ஹல்லேலூயா, இந்த சாபம் என்னை விட்டு நீங்காதா, இந்த தரித்திரம் என்னை விட்டு நீங்காதா, இந்த பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவியினர் ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற மகனுக்காக, மகளுக்காக, என் தாய் தகப்பனுக்காக, என் சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போதே ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக.
எத்தனை வருஷம் வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் சுகம் அடையட்டும். மலட்டு கர்ப்பங்கள் இயேசு நாமத்தினால் திறக்கப்படட்டும். தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தால் சபிக்கப்பட்டு போகட்டும். இப்பொழுது ஒரு அற்புதம் இயேசு நாமத்தில் நடப்பதாக. புது கிருபை பலன் உண்டாகட்டும். என்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த ஜெப வேளையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த செய்தி கேட்கிறவர்கள் ஒரு அற்புதம். ஓ ரபா ஷபலரபா ஓ ரீகாபாபா. நன்றி ஆவியானவரே. சரீரத்தில் வியாதிகள் மறைவதாக, சரீரத்தில் வியாதிகள் மறைவதாக, எல்லா விளைவினப்பட்ட பகுதியில் ஆணி பாய்ந்த கரம் தொடுவதாக, தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை கடந்து வருவதாக, சுகமளிக்கிற நதி பாய்வதாக. இயேசுவின் நாமத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுதே ஒரு தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரே புறப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால அன்றைக்கு வஸ்திரத்தை தொட்ட பெரும்பாலும் ஸ்திரீக்கு ஒரு அற்புதம் நடந்ததை போல இன்றைக்கு யாரும் அந்த ஜீவ வார்த்தையை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்து அற்புதற்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. என் ஆண்டவர் அதை செய்து முடிய நாமத்தை மிகப்படுத்துவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த அந்த வல்லமில்ல பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. பிரியமானவர்களே, இன்றைக்கே ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து விட்டது. நீங்கள் விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து இன்றைக்கே அற்புதம் செய்து விட்டார். நீங்க அந்த அடையாளத்தை பார்ப்பீங்க. சாட்சி பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தர் நல்லவர். நீங்க நல்லா இருப்பீங்க. God bless you.